வாக்கு திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்து இன்று பீகாரில் பேரணியை தொடங்கும் ராகுல். லாலு பிரசாத், தேஜஸ்வி புகைப்படங்களுடன் பேருந்து தயார். ராகுல் காந்தி யாத்திரை தொடங்க உள்ள நிலையில் பாட்னாவில் ஏற்பாடுகள் தீவிரம். இந்தியா கூட்டணி தலைவர்களின் புகைப்படங்களுடன் பேனர்கள். வாக்கு திருட்டு தொடர்பான ராகுல் பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் பங்கேற்க உள்ளதாக தகவல். லாலு பிரசாத்திற்காக பிரத்யேக வாகனம் தயார். அரசியலமைப்பை காக்க பேரணியில் இணையுங்கள் என மக்களுக்கு ராகுல் காந்தி அழைப்பு. ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படை ஜனநாயகத்தை காப்பதற்கான போராட்டம் என பதிவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தர்மபுரியில் கள ஆய்வு. பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் திட்டம். திமுக கூட்டணியை உடைக்க எடப்பாடி பழனிசாமி சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஜனநாயகம், சமூக நீதிக்கு எதிரானவர்களின் சதித்திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநாட்டில் உறுதி. விரோதமானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், சமதர்மத்தை வெறுப்பவர்கள், சகோதரத்துவம் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நம்முடைய தோழமையை, நம்முடைய கூட்டணியை விரும்பல. அதனால நமக்குள்ள எப்படியாவது பிளவு ஏற்படுத்தலாம்னு பார்க்கறாங்க. நான் உறுதியோடு சொல்லுகிறேன், அவங்களுடைய சதித்திட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது. உறவினர் வீட்டில் ரெய்டு என்றால் ஓடி வந்து கூட்டணியில் சேர நாங்கள் என்ன பழனிசாமியா என மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் கேள்வி. ரெய்ட் மூலம் திமுகவை மிரட்ட நினைத்தவர்கள்தான் தற்போது மிரண்டு போயிருப்பதாக விமர்சனம். ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா, எங்களை மிரட்ட நினைச்சவன தான் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில நீந்தியே பிழைக்கப்பட்டவங்க நாங்க. உங்களுடைய எண்ணம் எந்த காலத்திலையும் நிறைவேறாது. தன்னாட்சியாக உள்ள தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தால் ஆடும் பொம்மையாக மாற்றிவிட்டதாக மத்திய பாஜக அரசு மீது முதலமைச்சர் தாக்கு. தேர்தல் ஆணையர் நியமனத்தில்தான் சதி என்றால் வாக்காளர் பட்டியலிலும் சதி நடப்பதாக குற்றச்சாட்டு. ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கிளை அமைப்பா மாத்திடுச்சு. தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்துல தான் சதி செய்யறாங்கன்னு பார்த்தா வாக்காளர் பட்டியலிருந்து தங்களுடைய சதியை தொடங்கிட்டாங்க. திமுகவின் பாவ மூட்டைகளை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி அட்வைஸ். பாவம் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டதாகவும் பச்சாதாபம். திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். பாவம் அவர் சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார். சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார். திமுக கொடுத்த நெருக்கடியால் மது ஒழிப்பு மாநாட்டை போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என திருமாவளவன் பெயர் மாற்றியதாக இபிஎஸ் விமர்சனம். திருடன் கையில் சாவி கொடுத்த மாதிரி மாநாட்டில் நடந்து கொண்டதாகவும் பிரச்சாரம். அப்பொழுது என்ன சொன்னார்? மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார். அதுக்காக ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னால் மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார். ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில பேரை மாத்தி திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார். திருடங்காயில சாவி கொடுத்த மாதிரி. திருடங்காயில சாவி கொடுத்தா எப்படி இருக்கு? திமுக அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்த நேரத்தில் ஒரு அலுவலகத்தை பூட்டி வைத்தது ஏன் என இபிஎஸ் கேள்வி. உத்தமர் என்றால் திறந்து விடுங்கள், என்ன இருக்கிறது என பார்ப்போம் என்று சவால். எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்
ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களாம். ஒரு அலுவலகத்தில் பூட்டி வச்சுட்டாங்க, சோதனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் தான் உத்தமர்னு சொல்கிறீங்கள, திறந்து விடுங்க, பார்த்துட்டு போட்டோம், என்ன தப்பு இருக்குது? உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க, நாங்கள் எந்த தவறும் செய்யலைங்கிறீங்க, அப்புறம் ஏன் பூட்டி வைக்கிறீங்க ரூமை? அன்புமணியின் செயல் தலைவர் பதவியையும் பறிக்க ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல். இன்று நடைபெறும் ராமதாஸ் அணி பொதுக்குழுவில் முக்கிய முடிவு. பாமகவில் தனது மகள் ஸ்ரீகாந்திக்கு பதவி அளிக்க ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல். அன்புமணிக்கு போட்டியாக மகளை களமிறக்க முடிவு செய்துள்ளதாக தகவல். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமி வீடு உள்ளிட்ட இடங்களில் 11 மணி நேரம் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீடு, சட்டமன்ற உறுப்பினர் விடுதி ஆகியவற்றில் 10 மணி நேரத்திற்கு மேலாக ரெய்டு. அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி தொகுதி திமுக எம்எல்ஏவுமான ஐ.பி. செந்தில்குமார் வீட்டில் அமலாக்கத்துறை 15 மணி நேரம் சோதனை. மகள் இந்திரா வீட்டிலும் 17 மணி நேரம் நடந்த ரெய்ட் முடிவடைந்தது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை தாக்கிய செவிலியர் சஸ்பெண்ட். மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவு. இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையால் பல பகுதிகளில் மண் சரிவு. மணலி சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலை மூடல். ஹரியானாவில் பெய்யும் தொடர் மழையால் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு. ஃபரிதாபாத் பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதி. அசாமில் பெய்த கனமழையால் சாலைகள், வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். கையில் கிடைத்த பொருட்களுடன் வீடுகளை விட்டு வெளியேறும் மக்கள். இல கணேசன் மறைவால் மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லாவுக்கு கூடுதல் பொறுப்பு. நாகாலாந்து ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையின் கீழ் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் நல்ல மாற்றங்கள். தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் சோயுன் பாராட்டு. இந்தியா வந்து சேர்ந்த விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லாவுக்கு உற்சாக வரவேற்பு. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதோடு இந்தியாவில் சில தினங்கள் தங்கியிருப்பார். தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு. தலைநகர் டெல்லியில் விலங்கு நல ஆர்வலர்கள் ஏராளமானோர் போராட்டம். ஹைதராபாத்தில் 16 வயது சிறுமியிடம் அத்துமீறிய விடுதி உரிமையாளரை நையப்புடைத்த மக்கள். சட்டையை கழற்றி அடித்து விரட்டியதோடு விடுதி பொருட்களை அடித்து நொறுக்கி ஆவேசம். அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் பறந்த இந்திய தேசிய கொடி. 79வது சுதந்திர தின கொண்டாட்டம் கோலாகலம். மெக்சிகோவின் ஜலிஸ்கோ மாநில காவல் ரோந்து படையில் இணைக்கப்பட்ட டெஸ்லா சைபர் ட்ரக் கார்கள். ஆண்டு நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பையை முன்னிட்டு பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் சேர்ப்பு. யுக்ரைனில் அமைதி ஏற்படும் வரை ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரிக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தல்.
ஐரோப்பிய யூனியன் மற்றும் நாட்டோவில் யுக்ரைன் சேரும் விஷயத்தில் ரஷ்யாவுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடாது என கூட்டாக அறிக்கை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பந்த் காயமடைந்ததன் எதிரொலி. உள்ளூர் போட்டிகளில் கடுமையான காயமடைந்தவருக்கு பதிலாக மாற்று வீரரை களமிறக்கிக் கொள்ளலாம் என்ற புதிய விதிமுறையை அறிமுகம் செய்தது BCCI. மூன்றாவது T20 போட்டியில் அரை சதம் விளாசிய மேக்ஸ்வெல் மார்ஷ். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடரை வென்று ஆஸ்திரேலிய அணி அசத்தல். T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சிக்சர் விளாசிய வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைத்தார் தென்னாப்பிரிக்க வீரர் பிரேவிஸ். 12 சிக்சர்கள் அடித்திருந்த விராட் கோலியிடமிருந்து சாதனை தட்டிப்பறிப்பு. மகாராஷ்டிராவின் புனேவில் வண்ணமயமான உரியடி கொண்டாட்டம். அலைக்கடலென திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடிப்பாடி உற்சாகம். மும்பையில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி விளையாட்டு. நடிகை ஜான்வி கபூர் கலந்து கொண்டு அசத்தல்.